இன்றைக்கி ட்ரைனிங் கிளாஸில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அந்த முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸில் இருக்கக்கூடிய 3 ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தான். சரியா? அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து ப்ராஸ்பெக்டிங் வந்து நம்பர் 1 நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன். நம்ம பிஸ்னஸை மற்றவங்களுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. ப்ராஸ்பெக்டிங்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ப்ராஸ்பெக்டிங்னா சரியான கஸ்டமரில் கண்டுபிடிக்கக்கூடியதான் ப்ராஸ்பெக்டிங். அதாவது ஆர்வத்தை உருவாக்குறது, கஸ்டமருக்கு ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டிங். ரெண்டாவது வந்து ப்ரெசன்டிங்கிறது ப்ரெசன்டேஷன். நம்மளுடைய பிஸ்னஸை மற்றவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடியதான் ப்ரெசன்டிங். 3 வந்து க்ளோசிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளுடைய பிஸ்னஸை பேசி ப்ரெசன்டேஷன் முடித்த பிறகு க்ளோசிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் மேக்ஸிமம் இந்த 3 விஷயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் எது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்லக்கூடியது, எல்லாருமே மேக்ஸிமம் மக்கள் புரிஞ்சுக்கிறது வந்து க்ளோசிங் தான் அப்படின்றதான். 90% மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, க்ளோசிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பேசி க்ளோசிங் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது தான் மெயினாக வந்து எல்லா மக்களும் புரிஞ்சு வச்சுக்கிறது. ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய நாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுக்காக அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிங் தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ப்ராஸ்பெக்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு க்ளோசிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆனால் ப்ராஸ்பெக்டிங் சரியாக இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது. க்ளோசிங் நீங்கள் என்ன டேலண்ட், எவ்வளோ திறமையான நபர்களாக இருந்தாலும் க்ளோசிங் பண்ண முடியாது, க்ளோசிங் நடக்காது. அப்போ நம்ம ப்ராஸ்பெக்டிங் தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி ப்ராஸ்பெக்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தான் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ப்ராஸ்பெக்டிங் 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ராஸ்பெக்டிங், இன்னொன்று சஸ்பெக்டிங். சஸ்பெக்ட்னா என்ன, ப்ராஸ்பெக்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராஸ்பெக்டிங்கை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் என்னென்னா MAN, மேன் அப்படின்பாங்க. MAN, எம்ன்றது என்னதுன்னா மணி தான் எம். ஏன்றது அத்தாரிட்டி. என்னன்றது நீடு. மணி அத்தாரிட்டி நீடு. இதுதான் ப்ராஸ்பெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள். என்னதுன்னா மணி, அத்தாரிட்டி, நீடு. அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட நம்மளுடைய ப்ராடக்ட்டோ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியோ அவர் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட முதல்ல பணம் இருக்கணும். நம்பர் 1. நம்ம ஒரு நபரை செலக்ட் பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அவர்கிட்ட பணம் இல்லாத நபர்கிட்ட நம்ம போய் பேசி என்ன பிரயோஜனமும் இல்லை. நம்பர் 1 மணி. நம்பர் 2 மணி இருக்குது, பணம் இருக்குது, நம்ம ப்ராடக்டை வாங்குறதுக்கும் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கும் அவர்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, அத்தாரிட்டி வந்து அவர்கிட்ட கிடையாது. யாரோ ஒருத்தர்கிட்ட, அவருக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர், அவருடைய அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட பணம் இருந்தால் கூட அந்த கஸ்டமரை நீங்கள் என்ன பண்ண முடியாது, ப்ராஸ்பெக்டிங் ஆக்க முடியாது. காரணம் அவர்கிட்ட அத்தாரிட்டி கிடையாது. 3 நீடு. பணமும் இருக்குது, அத்தாரிட்டியும் இருக்குது. அதாவது பணமும் இருக்குது, அவருடைய அதிகாரம், அவர் முடிவெடுக்கக்கூடிய தகுதியும் இருக்குது. ஆனால் அவருக்கு தேவை இல்லை, அவருடைய தேவைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் கிடையாது. அப்போ இந்த மூணுமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட். பணம், அதிகாரம் அண்டு தேவை. இந்த 3த்தையும் நம்ம இருக்கான்றது தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நபர் 100% நம்மளுடைய பிஸ்னஸுக்கு, நம்மளுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் ப்ராஸ்பெக்டாக உங்களுக்கு கிடச்சிடுவார். சரி, சஸ்பெக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ல் நான் முதல்ல சொன்னேன், இந்த 3ல் ஏதாவது ஒன்று இல்லை. இப்போ இது 2 இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது, நீடு இருக்குது, பணம் இல்லைன்னா அவர் சஸ்பெக்ட். அவர் நம்மளுடைய ப்ராடக்ட்டோ நம்மளுடைய பிஸ்னஸோ எடுக்கிறதுக்கு அவர் தகுதி கிடையாது. ஒருவேளை பணம் இருக்குது ஆனால் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னா அவரும் நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் கிடையாது, சஸ்பெக்ட். பணமும் இருக்குது, அத்தாரிட்டியும் இருக்குது, ஆனால் வந்து என்ன இல்லை, நீடு இல்லை அப்படின்னா அவரும் நம்மளுடைய சஸ்பெக்ட். இப்போ புரிஞ்சுதா? ப்ராஸ்பெக்ட்டுக்கும் சஸ்பெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் புரிஞ்சுதா? இப்போ ப்ராஸ்பெக்ட்னா பணம் இருக்கணும், 2வது அத்தாரிட்டி, அதாவது அதிகாரம், அதை முடிவெடுக்கக்கூடிய தகுதி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், 3 அவங்களுக்கு தேவை இருக்கணும். இந்த 3ம் யாருக்கு ஒரு ஆளுக்கு இருக்குதோ, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய
பிஸ்னஸையும் நம்மளுடைய ப்ராடக்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டு ஒரு கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணோம்னா இந்த 3 விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய அந்த ப்ராஸ்பெக்டை அந்த ப்ராஸ்பெக்டை இந்த 3 இருக்குது. ஆனால் இந்த ப்ராஸ்பெக்டை நம்ம வந்து ஒரு இன்னும் பவர்ஃபுல்லாக அவங்களோட நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க ப்ராஸ்பெக்ட்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள நம்மளுடைய பிஸ்னஸுக்குள்ளே ஒரு பார்ட்னராக நம்ம கொண்டு வரணும்னா அவர்கிட்ட நம்ம வந்து மிகப்பெரிய நம்ம செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் தான். ஒன்று என்ன அப்படின்னா CODன்னு சொல்லுவாங்க. C அப்படின்றது என்னென்னா கம்யூனிகேஷன், O அப்படின்றது அப்சர்வேஷன், D அப்படின்றது டெடிகேஷன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, கண்டினியூட்டி டிசிப்ளின் என்னது ரிப்பீட். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் டெடிகேஷன். கம்யூனிகேஷன் என்ன, நம்ம அவர்கிட்ட பழகிற விதம், ப்ராஸ்பெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பண்ண பிறகு அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றதான் இருக்குது. நம்ம கம்யூனிகேஷன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ், அதாவது மகளிர்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மகளிர் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய புதிய நபர்கள்ட்ட கூட உடனடியாக என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஜென்ட்ஸ் அப்படி கிடையாது, லேடிஸ் உடனடியாக பில்டு பண்ணிவிடுவாங்க. காரணம், அவங்க அழகாக அந்த கம்யூனிகேஷனை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடியவங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுவாங்க. அதனால தான் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறது. அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பிஸ்னஸ் பீப்புள் லீடர்ஷிப்புக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன். 2, கஸ்டமர் இப்போ அவர் தேவை உள்ள நபராக இருந்தால் அவர் பேசக்கூடியதை அப்சர்வ் பண்ணணும். நம்ம வந்து அப்சர்வேஷன், நம்ம பேசுகிறத விட அவங்க பேசுகிறத கேட்கக்கூடிய, அவங்க பேசுகிறத அப்படியே ஏற்றுக்கக்கூடிய, அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய நபராக நம்ம இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா டெடிகேஷன் என்ன, நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம எந்த அளவுக்கு டெடிகேஷனாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற நபர்கள் மேக்ஸிமம் நமக்கு ப்ராஸ்பெக்டாகவே தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வெளியில் போகும்போது பாருங்கள், அந்த கலரில் அந்த கார் வந்து உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் டெடிகேஷன். நீங்கள் வந்து நம்ம பிஸ்னஸுக்குள்ளே டெடிகேஷனாக நீங்கள் வந்து பிஸ்னஸை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கூட மேக்ஸிமம் மக்கள் உங்களுடைய ப்ராஸ்பெக்டாக தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. ப்ராஸ்பெக்ட்னா யார், உங்களுக்கு வந்து மணி இருக்கக்கூடிய, அத்தாரிட்டி இருக்கக்கூடிய, தேவை இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய தெரிஞ்சவங்க மட்டும்தான் நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம தெரிஞ்சவங்களுடைய ரிலேஷனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாக நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியும். இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மணி, அத்தாரிட்டி, நீடு, இந்த 3ம் ப்ராஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி நம்ம அந்த ப்ராஸ்பெக்டை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அவங்களோட செயல்படுத்த வேண்டிய 3 விஷயம் கம்யூனிகேஷன் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் டெடிகேஷன். இந்த 3த்தையும் நம்ம வந்து பவர்ஃபுல்லாக பயன்படுத்தினோன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ப்ராஸ்பெக்டை நம்மளுடைய பிஸ்னஸுக்குள்ளே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் வைக்கக்கூடிய ஒரு நபராக மாற்ற முடியும். இன்றைக்கி இந்த டுடே கிளாஸில் உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்டும் ஒரு 3 விஷயம், ப்ராஸ்பெக்டிங்கும் ப்ளஸ் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியும் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த நாளைக்கு கிளாஸில் வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டோடு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஆல் லீடர்ஸ்.